Hello students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம 12th Maths chapter 6.1ல second sum பார்க்கணும். Prove vector method that median to the base of an isosceles triangle is perpendicular to the base னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். அந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம நேம் கொடுத்துக்கலாம் ABC. அண்ட் இது வந்து ஐசோலிசிஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டபுள் சைட்ஸ் அது வந்து ஈக்குவல். ஸோ ஏபி அண்ட் ஏசி வந்து ஈக்குவலாக இருக்கும். மீடியன்கிறது வந்து மிட் பாயிண்ட் வழியாக ஜாயிண்ட் ஆகிற ஒரு பிளேன். ஸோ அதுக்கு டீன் பேர் கொடுத்துக்கலாம். அதுதான் மீடியன். இது வந்து இந்த பேஸ்க்கு இந்த மீடியன் பர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த பேஸ் வந்து பிசி, அதோட மீடியன் வந்து பர்பெண்டிகுலர் இருக்கும். ஒரு தடவை வந்து சர்க்கிளுக்கு பார்த்தோம், இப்போ வந்து ட்ரையாங்கிளுக்கு பார்க்குறோம். Okay, let ABC is isosceles triangle. And which AB is equal to AC. You know, it's isosceles triangle. அடுத்து வந்து A is the ஆரிஜின். இங்கே வந்து நம்ம ஓன்னு எடுத்துக்காமல் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆரிஜினாக எடுக்கணும். நம்ம வந்து ஏ பாயிண்ட் வந்து ஆரிஜினாக எடுத்துக்கலாம். ஸோ ஏ இஸ் ஆரிஜின் அண்ட் பொசிஷன் வெக்டார். ஏ ஆரிஜினாக இருக்கிறப்ப ஏலேருந்து எங்கே லைன் போகுது, பிக்கு லைன் போகுது இல்லையா? ஸோ பொசிஷன் வெக்டார் வந்து ஏபி. ஸோ ஓங்கிறது ஆரிஜின் எல்லாமே ஏன்னு இருக்கனால ஏபி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார். அண்ட் அதே மாதிரி ஏசி வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார். ஓகேவா? இப்போ டிக்கு பொசிஷன் வெக்டார் எழுதணுமா? ஸோ டி இஸ் ஏடி. ஏன்னா ஆரிஜினுக்கு ஓடி எழுதுவ மாதிரி இதில் ஏடி எழுதுகிறோம். ஸோ ஏடி வந்து எது ரெண்டோட மிட் பாயிண்ட்டு, பி அண்ட் சியோட மிட் பாயிண்ட்டாக. ஸோ பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் டிவைடட் பை 2 ஈக்குவல் டு ஏடி வெக்டார். ஏடி வெக்டார் இஸ் பர்பெண்டிகுலர் டு பிசி வெக்டார். ஏடியும் பிசியும் பர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா அந்த வெக்டார் வந்து டாட் ப்ராடக்ட் பண்ணி 0ன்னு பண்ணோம்னா பர்பெண்டிகுலர்னு சொல்லலாம். ஸோ இப்போ டாட் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஏடி வெக்டாரோட வேல்யூ வந்து பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் டிவைட் பை 2 டாட் ப்ராடக்ட். பிசி வெக்டார் எப்படி எழுதலாம்? ஓசி வெக்டார், சாரி இதில் வந்து ஏஎஸ் ஆரிஜின் இல்லையா? ஸோ ஏசி வெக்டார் and minus AB vector equal to 1/2 common வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ B plus C, B vector plus C vector, AC vector value C vector minus B vector. ஸோ இதை போன சம் மாதிரியே தான். ஸோ நம்ம மாற்றினோம்னா B plus C, B minus C, C minus B அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ 1/2 இன்ட்டு சி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அதே மாதிரி தான் 1/2 0 ஆகிடும். சி ஸ்கொயர் ஈக்குவல் பி ஸ்கொயர்னு வரும். அதோட வேல்யூ 0 ஆகிடும். ஸோ ஏடி வெக்டார் அண்ட் பிசி வெக்டார் வந்து டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்போ நமக்கு 0ன்னு வந்திருக்கு. அப்போது ஏடி வெக்டார் வந்து பிடி வெக்டாருக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. Hence proved. All done. Thanks for watching. Thank you.